அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் ரவீந்திரநாத், ஓபிஎஸ் ரவீந்திரநாத் இடையே மோதல். ஓபிஎஸ்ஸின் மகனான ரவீந்திரநாத் தேனி தொகுதியின் எம்பியாக இருந்தவர். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி. தேனி தொகுதியின் இவர் வெற்றி பெற்றவுடன் இவருக்கு மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை வழங்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ்ஸின் மகன் மத்திய அமைச்சராக மாற்றப்பட்டால் ஓபிஎஸ்ஸினுடைய வளர்ச்சியை கட்சிக்குள் தடுக்க முடியாது, எனவே ஓபிஎஸ்ஸையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, அதனால் ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு எப்படியேனும் அமைச்சரவையில் இடம்பெறுவதை தடுத்துவிட வேண்டும் என தனக்கு தெரிந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களின் மூலமாக காய் நகர்த்தி ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் பார்த்து கொண்டார். இது ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும். ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியோடு பேசி அமைச்சர் பதவியை பெற இருந்த நேரத்தில் அதற்கும் முட்டுக்கட்டை போட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓபிஎஸ் மகனுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக இருந்தால் எனது ஆதரவாளரான வைத்தியலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார், அவருக்கும் அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் மத்திய அரசோ உங்கள் கட்சியிலிருந்து ஒரே ஒரு எம்பி மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார், எனவே ஒருவருக்கு மட்டுமே அமைச்சரவையில் இடம் தர முடியும், மாநிலங்களவையின் மூலமாக வெற்றி பெற்றவருக்கு வழங்க முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டது. இரண்டாவது முறை கிடைக்க இருந்த வாய்ப்பையும் தட்டி பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார் ரவீந்திரநாத் குமார். மேலும் தனது தந்தையான ஓபிஎஸ்ஸிடம் நீங்கள்தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், நீங்கள்தான் கட்சியின் அனைத்து அதிகாரத்தையும் வைத்துள்ளீர்கள், அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களால் எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை பெற்றுத்தர முடியவில்லை? எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக காய் நகர்த்தி எனக்கு கிடைக்க இருந்த அமைச்சர் பதவியை 2 முறையாக தட்டி பறித்து விட்டார் என கடிந்து கொண்டார். ஓபிஎஸ்ஸும் தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அமைச்சர் பதவியை பெற்றுவிட வேண்டும் என முயற்சி செய்தாலும் இறுதி வரை முடியவில்லை. இதனால் மிகுந்த அதிருப்தியிலேயே இருந்து வந்தார் ரவீந்திரநாத் குமார் அவர்கள் ஓபிஎஸ்ஸின் மீது. பின்பு ஓபிஎஸ்ஸே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மீண்டும் ஓபிஎஸ் மகன் அவர்கள் போட்டியிட நினைத்தபோது ஓபிஎஸ் அதனை தடுத்தார் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் ஓபிஎஸ் மகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேனி தொகுதியிலேயே போட்டியிட எண்ணினாராம். ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ நான் அதிமுகவை கைப்பற்ற முயற்சி செய்து வருகிறேன், நீ தேனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டால் எனக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும், மேலும் நான் அதிமுகவையும் உரிமை கோர முடியாது, எனவே நீ இந்த முறை போட்டியிட வேண்டாம் என தடுத்து விட்டாராம். மேலும் ஓபிஎஸ்ஸும் ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இவ்வாறு ஓபிஎஸ் எடப்பாடி போன்றவர்களினுடைய கட்சி பிரச்சனையால் ரவீந்திரநாத் குமார் அவர்களினுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இனிமேலும் ஓபிஎஸ் அவர்களை நம்பி பயனில்லை, நாம் வேறு கட்சியில் இணைந்து விடலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறாராம் ரவீந்திரநாத் குமார். முதலில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேரலாம் என்ற நிலையில் இருந்தவர் தற்பொழுது விஜய் அவர்கள் புதியதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமிட்டுள்ளாராம். இது தெரிந்தவுடன் ஓபிஎஸ் அவர்கள் ரவீந்திரநாத் குமாரை கூப்பிட்டு நீ தற்பொழுது வேறு கட்சியில் இணைய வேண்டாம், நான் இப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமியோடு பேசி கொண்டிருக்கிறேன், மீண்டும் என்னை கட்சியில் இணைப்பதற்கான அனைத்து சூழல்களும் சாதகமாகி வருகிறது, இதுபோன்ற சூழ்நிலையில் நீ தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் எனது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும், தனது மகனையே வேறு கட்சிக்கு அனுப்பிவிட்டு இவர் அதிமுகவில் என்ன செய்கிறார் என்ற கேள்வி எழும், எனவே நீ வேறு கட்சியில் இணைவதை தற்பொழுது நிறுத்தி வைத்துக்கொள் என கேட்டுக்கொண்டாராம். ஆனால் ரவீந்திரநாத் குமார் அவர்களோ நான் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தயாராகிவிட்டேன், நீங்கள் என்னை தடுக்க வேண்டாம், உங்களை நம்பி
எனது அரசியல் எதிர்காலத்தை தொலைத்துவிட நான் விரும்பவில்லை. உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையேயான போட்டியில் எனது அரசியல் எதிர்காலம்தான் கேள்விக்குறியாக உள்ளது. இனிமேலும் என்னை நீங்கள் தடுக்க வேண்டாம். நான் வேறு கட்சியில் இணைந்து கொள்கிறேன். நீங்கள் வேண்டுமென்றால் தொடர்ந்து அதிமுகவிலே இருங்கள் அல்லது ஏதாவது செய்யுங்கள். என்னை எதையும் நிர்பந்திக்காதீர்கள். நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது உறுதி என்று கூறிவிட்டாராம். இதனால் ஓபிஎஸ் மிகுந்த அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவர் அதிமுகவில் இணைவதற்கான காய்களை நகர்த்தினால் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களே ஓபிஎஸ்க்கு எதிராக கேள்வி கேட்பார்கள், உங்களது மகனே வேறு கட்சியில் இணைந்து விட்டார் என்று. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓபிஎஸ் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ரவீந்திரநாத்குமார் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான திரு விஜய் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் மிக விரைவில் சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் விஜய் அவர்களை சந்தித்தால் ரவீந்திரநாத்குமார் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலேயே தன்னை இணைத்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ரவீந்திரநாத்குமார் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் மேலும் அரசியலில் விஜய் அவர்களினுடைய கட்சிக்கு பலம் கூடும் என்றும் அவரது ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். வரும் காலம்தான் இதற்கு பதில் கூற வேண்டும். நன்றி.